நம்ம வீட்டு பூஜை அறையில லக்ஷ்மி கடாட்சம் அதிகமா இருக்கணும். நம்ம வீட்ல லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த தாமரை மலர நீங்க என்ன பண்ணுங்க, பூஜை செய்யும்பொழுது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், இல்ல எப்போ நீங்க பூஜை செஞ்சாலும் சரி, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செஞ்சா இன்னும் நல்லது. இந்த தாமரை மலர லக்ஷ்மி ஃபோட்டோவுக்கு மாலையா போட்டு நீங்க பூஜை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அல்லது கலசம் கலசத்துக்கு லக்ஷ்மிக்கு கலசம் ரெடி பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த கலசத்துக்கு மாலையா இந்த மல்லிகை பூவும், இந்த தாமரை மலரும் மாலையா போட்டு, நீங்க டெய்லியும் பூஜை செஞ்சு வந்தீங்கன்னா, அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பா வீடு ஃபுல்லா நிறைஞ்சிருக்குங்க. இது மிகவும் ஒரு அந்த ஈர்ப்பு தன்மை, அந்த லக்ஷ்மிய ஈர்க்கும் தன்மை வந்து இந்த பொதுவாவே இந்த தாமரை மலருக்கு அதிகமா இருக்குது. ரொம்ப ரொம்ப இது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட்டான ஒரு தாமரை பூ. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எப்போ பூஜை செஞ்சாலும் சரிங்க,